So guys, welcome back. ஸோ அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்ல, ஃபியூல் டேங்க்கில் வந்து ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி, அதோட கண்டினியூஷன், அதாவது அதோட கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வண்டி எடுத்த உடனே நெக்ஸ்ட் டே அன்றைக்கே நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பார்க்கிங் வந்து என்ன சொல்கிறது, ஷேட்லலாம் நிப்பாட்டல, கொஞ்சம் வெயிலில் தான் நின்றுட்டு இருந்துச்சு வண்டியும். ஸோ அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் வண்டி. நெக்ஸ்ட் டே நான் கொஞ்சம் வெயிலில் நிப்பாட்டினப்போ தான் ஃபீல் பண்ணேன் வண்டியிலேருந்து அந்த பஸ்ஸிங் சவுண்டு வருதுன்னு. அதோட கிளிப்பிங்கையும் நான் போடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சவுண்டை கேட்ட உடனே ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது இது என்ன சவுண்டுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். நீங்களும் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் வண்டியில் ப்ராப்ளம் வந்தாலும் உடனே ரெக்கார்ட் பண்ணிக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நமக்கும் ப்ராப்ளம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டேவே சர்வீஸ் சென்டர் போயிட்டேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போனோடனே தான் சொன்னாங்க, இது ஆல்ரெடி இந்த இஷ்யூ வந்திருக்கு ப்ரீவியஸாகவே வந்த வண்டிகளுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, அதை இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னா. நான் போனதும் கொஞ்சம் ஈவினிங் டைம் தான், ஒரு 3 o'clock கிட்ட தான் போனேன், லஞ்ச் முடித்த உடனே. ஸோ இது மேஜர் இஷ்யூ இல்லை, நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி நானும் வந்துட்டேன். மேஜர் இஷ்யூ இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுனால சரி ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம கோவிட் செகண்ட் வேவ் லாக்டவுனுன்றதுனால ஃபஸ்ட் சர்வீஸும் எனக்கு டிலே ஆச்சு. ஆஸ் பர் ஸ்கெடியூல் நான் கொடுக்கல. ஆல்மோஸ்ட் நான் 2 months சென்டில் தான் கொடுத்தேன். அப்போயுமே நான் தெளிவாக சொல்லி கொடுத்தேன் அங்கே இருந்த மேனேஜரு, அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்ஜினியர்ட்டையுமே தெளிவாக சொல்லி கொடுத்தேன். பட் என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஃபஸ்ட் சர்வீஸில் எனக்கு அந்த இஷ்யூ ஷார்ட் ஆகலை. நான் இதுக்காகவே ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே நான் டேங்க் ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். பட் தென் ஆகலை, ப்ராப்ளம் இருந்துச்சு, கண்டினியூ ஆச்சு. சரி ஓகே, நான் அந்த டைம் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்த சவுண்டுக்கும் செகண்ட் வந்த சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுவே எனக்கு மேஜர் கன்சர்னிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஒரே சவுண்டு வந்துட்டால் கூட சரி இதுதான் ப்ராப்ளம்னாச்சும் தெரிஞ்சிடும். ஆனால் செகண்ட் டைம் வந்த சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்து கண்டினியூஸாக வந்துச்சு, எந்த வித பிரேக்கும் இல்லாமல். அதே இது செகண்ட் டைம் வந்த சவுண்டு வந்து விட்டு விட்டு சவுண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. விட்டு சவுண்டு வந்துச்சு. அதுவே மைண்டில் குடைச்சல் கொடுத்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இந்த டைம் வந்த உடனே நான் கால் பண்ணேன், சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையான்னு கொஞ்சம் சண்டையை போட்டுட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பட் தென் அந்த இடத்துல அவங்கள ரியலி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட கன்சர்னை, புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு நான் லாஸ்ட்டு சாட்டர்டே கொண்டு போயிட்டு பார்த்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சால்வ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் டேங்க் ஃபில் பண்ணி மைலேஜ் செக்கும் பண்ணிட்டேன். ஸ்டில்லும் டேங்க் ஃபுல்லில் தான் இருக்குது. அதுக்கப்புறமும் நானும் வெயிலில் நிப்பாட்டி பார்த்துட்டேன். அவங்களுமே சர்வீஸ் சென்டரில் ப்ராப்பராக ஆம்புலன்ஸ் பின்னாடியாக
எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் சவுண்டு வரல, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலை. சரி என்னதான் பண்ணாங்கன்ற என்ன சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதில் இருக்க எவாபரேட் ஆன கேஸ் வெளியே போகணுன்றதுக்காக ஒரு சின்ன அவுட்லெட் இருக்குமா, அவுட்லெட் மேனிஃபோல்ட் மாதிரி, அது மடங்கி இருந்துச்சான் நம்ம கேஸில். அது ஏன் எல்லா வண்டிக்கும் வருமா அப்படின்றத கேட்டேன். அது சம்டைம்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்பயே அந்த சில வண்டிகளுக்கு ப்ராப்ளம் வருது, சில வண்டிக்கு நார்மலாக வருது, இந்த பிரச்சனை வரமாட்டேங்குது அப்படின்னாங்க. அது எனக்கு என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த பதில். ஒரு ரிப் ஆஃப் பண்ணுவோமா? அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அவுட்லெட் மேனிஃபோல்ட் மடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ மேனுஃபேக்சர் டிஃபெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லைன்றாங்க. சில வண்டிக்கு அந்த பிரச்சனை வராது, ஒரு சில வண்டிக்கு வரும். பட் தென் அவங்க எதுக்குமே ஆனால் எனக்கு சார்ஜ் பண்ணலை இந்த ஒர்க்குக்கு. ஆப்வியஸாக பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் கதை சுருக்கம். ஸோ உங்கள் டாமினாருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சவுண்டு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். அது நோன் இஷ்யூ தான் அவங்களுக்கும். அதுவுமே அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ guys, that's it for the video. Thanks for watching.